கதை விமர்சனம். வாசிப்பவர் வே. முத்துலக்ஷ்மி. திருக்குறள் செய்த திருக்கூத்து. துப்பறியும் ரகசிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் வித்தல் ராவ் என்றால் சாதாரண மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது ஒரு குற்றமல்ல. ரகசிய போலீஸ் அல்லவா? ஆனால் போலீஸ் இலாக்காவில் அவர் பிரக்யாதி தெரியாதிருப்பவன் உத்தியோகத்தில் இருப்பதை விட பலசரக்கு கடை கூட வைக்கலாம். துப்பறியும் தொழிலில் அவர் யாருடைய சிஷ்யர் என்று நீங்கள் அறிந்திருந்தால் இவ்வளவு தூரம் நாம் எடுத்தெழுத வேண்டாம். மேல்நாட்டு ஷெர்லாக் ஹோம்ஸும் தென்னாட்டு பிரக்யாதி பெற்ற துப்பறியும் கோவிந்தனும் அவரது ஹிருதய கமலத்தில் தனி தொகுதி பெற்று இருந்தனர். நமது விட்டல் ராவுக்கு மாறு வேடத்தில் அபார நம்பிக்கை. அதிலும் தன்னுடைய திறமையை எந்த தென்னிந்திய நாடக மாடை சார்லி சாப்ளினும் போட்டிப்பட முடியாது என்பது இரண்டாவது நம்பிக்கை. சாதாரணமாக தாலுகா ஆஃபீஸ் குமாஸ்தா அல்லது எலிமெண்டரி பாடசாலை வாத்தியாயர் போலத்தான் காட்சி தருவார். விட்டல் ராவ் ஆதிசேஷனாக நினைத்து ஊக்கத்துடன் உழைத்து வருகிறார். வேதாந்திகள் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் என்பார்கள். இன்ஸ்பெக்டரோ சர்வம் சந்தேகமயம் ஜகத் என்பார். சிவப்பு புடவை முதல் சிவப்பு கழுத்துப்பட்டை ஈராக சதிக்கூட்ட அங்கத்தினர்களின் சின்னமாகவே அவர் கருதினார். சாயங்காலம் 5 அல்லது 5:30 மணி இருக்கலாம். ரகசிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் வித்தல் ராவ் போலீஸ் சூப்பரண்ட் துரை பங்களாவை நோக்கி தன் வழக்கப்படி செய்யும் புண்ணிய கஷேத்திர யாத்திரையை நடத்தி கொண்டிருந்தார். சாயங்கால நேரம். வெளிச்சம் அதிகமாக இல்லை. கண்ணு கட்டிய தூரம் எல்லா திசையிலும் பார்த்தார். ஒரு மனித பிறவி கூட இல்லை. பிறகு பூமியில் எங்காவது வெடிகுண்டு ஏதேனும் ஒருவேளை மறைத்து வைக்கப்பட்டிருக்க கூடுமோ என்று கூர்ந்து கவனித்தார். அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அவரது தீட்சணமான பார்வை ஒரு சிறு துண்டு காகிதத்தின் மீது சென்றது. உடனே பாய்ந்து சென்று வெகு ஜாக்கிரதையாக எடுத்தார். ஆஹா, என்ன ஆச்சரியம்! அது சிவப்பு இங்கில் எழுதப்பட்டிருந்தது. சாதாரண நோட்டு புத்தகத்திலிருந்து கிழிக்கப்பட்ட காகிதம்தான். எழுதப்பட்ட விஷயம்தான் அதிக சந்தேகத்தை உண்டு பண்ணியது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பர்க்கு துப்பாய தூமழை என்று இருந்தது. கையெழுத்தையும் அதில் எழுதியிருந்த மாதிரியையும் பார்த்தால் சட்டசபை அங்கத்தினராகவோ அல்லது சென்னை சர்வகலா மாணவர்களாவது இருக்க வேண்டும் என்று யூகித்தார். ஆமாம், எழுதியவருக்கு புரட்சி எண்ணங்கள் முதிர்த்து பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும். தப்பும் தவறுமாக துப்பாக்கி என்ற வார்த்தையை எழுதியிருக்கிறானே. மழை திடீரென்று வந்து அவரது எழுத்து வேலை தடைப்பட்டிருக்க வேண்டும். அதனால்தான் தூமழை என்று எழுதியிருக்க வேண்டும். வித்தல் ராவுக்கு ஒரு புரட்சிக்காரனுடைய வேலை என்பது உறுதியாயிற்று. ஒரே விதமான காலடி தடங்கள் முட்புதர்கள் நிறைந்த மைதானத்தை நோக்கி ஒரு ஒற்றையடை தடத்தின் வலுவையாக செல்வதை கண்டார். அவற்றை அளந்து கொண்டு வெகு ஜாக்கிரதையாக ஞப்போல் வளை என்பதற்கு நடமாடும் மனித உதாரணமாக சென்றார். பதுங்கி பதுங்கி சென்று ஒரு முட்புதரை நெருங்கினார். மறுபக்கத்தில் பிரசங்கம் செய்வது போல் ஒரு மனித குரல் கேட்க கிளைகளின் ஊடே முட்கள் கண்களில் குத்தாமல் நோக்கினார். 10-15 பேர் கூடிய ஒரு சிறு கூட்டத்தின் முன் சிவப்பு கழுத்துப்பட்டை அணிந்த ஒரு வாலிபன் உற்சாகமாக பிரசங்கம் செய்வது தெரிந்தது. சிவப்பு கழுத்துப்பட்டி, சதி ஆலோசனை கூட்டம். உடனே உடல் முழுவதும் வியர்த்தது. புரட்சிக்காரருக்கும் நமக்கும் 4 அடி தூரம்தான் இருக்குமென்றால் யாருக்குத்தான் வியர்க்காது? இக்கொடுமையை இனி பொறுக்க மாட்டோம், நாளைக்கு தீர்மானமாக என்ற பிரசங்கியாரின் வார்த்தைகள் ஆமாம் ஆமாம், நாளைக்கு கட்டாயமாக என்று வார்த்தைகளுடன் சபையோரின் கரகோஷத்தினிடையே மறைந்தது. விட்டல் ராவின் மனக்கண் முன் ரகசிய போலீஸ் நிபுணர் கொலை என்ற பத்திரிகை தலையங்கங்கள் முதல் உபகார சம்பளம் பெறும் தன் விதவையான மனைவி வரை சினிமா படம் போல் தோன்றி மறையலாயின. ஆனால் அடுத்த நிமிடம் அவரது அந்தராத்மா அவரது லட்சியமான சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் உடையுடன் மனக்கண் முன் தோன்றி ஒரு உற்சாகத்தையும் வீரத்தையும் கொடுத்தது. இப்பொழுது தலைவனை கூர்ந்து கவனித்தார். தனக்கு உளவு கொடுத்த சிறு துண்டு கடிதத்தை எழுதியது அவனாகத்தான் இருக்க வேண்டும். அவனது காலடி தடத்தை பார்த்தால் கூட தான் முன்பு பார்த்த தடத்தையே ஒத்திருந்தது. சபை கலைந்தது.
புரட்சி தலைவர் என்று சொல்லப்பட்டவர் எவ்வளவு கம்பீரமாக கடிகாரத்தை பார்க்க முடியுமோ அவ்வளவு கம்பீரமாக பார்த்துவிட்டு திடீரென்று ஒருவனை நோக்கி, ஷங்கர், நீ அங்கே நின்று பண்டிதர் கிளாஸுக்கு போனதும் வந்து சொல் என்று அனுப்பினான். தனது புஸ்தகங்களுக்கு இடையே வைக்கப்பட்டிருந்த நீண்ட உரையை ஜாக்கிரதையாக திறந்து ஒரு பத்திரம் போன்ற கடிதாசை மிகவும் ஊக்கமாக வாசித்து கொண்டிருந்தார். உரையில் மாணவர் வீர சுதந்திரம் என்று பெரியதாக எழுதப்பட்டிருந்தது. இவர்களுக்கு சற்று தொலைவில் தலையில் முக்காடு போட்டு நரைத்த மீசுடைய கிழவர் இவர்களை பார்த்தும் பார்க்காததுமாக கவனித்து கொண்டிருந்தார். ஷங்கர் அவர் போய்விட்டார் என்று தலைதிரிக்க ஓடி வந்து சொன்னான். உடனே எல்லோரும் புரட்சி தலைவருக்கு பின் வரிசையாக வந்து நின்றார்கள். சிவப்பு கழுத்துப்பட்டை, வண்ணானை நெடுநாளாக ஏமாற்றி கொண்டிருக்கும் கருப்பு கதர் சட்டை, ஒரு மல்வேஷ்டி நம் புரட்சி தலைவரது தேகத்தை அலங்கரித்தன. எல்லோரும் தலைவனை தொடர்ந்தனர். ஊர்வலம் வகுப்பின் கதவு வரை போய் நின்றதும் புரட்சி தலைவர் மிகவும் கம்பீரமாக அறைக்குள் பிரவேசித்து சென்றார். தனது கையில் இருந்த நீண்ட உரையை பண்டிதர் அருகில் இருந்த மேஜையின் மேல் அனாவசியமாக வீசி எறிந்துவிட்டு வெளியே வந்தார். மாணவர்கள் மாணவர் வாழ்க, மாணவர் வாழ்க என்று கோஷித்தது. பண்டிதர் பத்திரத்தை பிரித்து வாசித்து பார்த்தால் அதில் பின்வருமாறு எழுதியிருந்தது. மாணவர் சுதந்திர பத்திரம். பாளையங்கோட்டை கலாசாலை 13ஆம் வகுப்பு அல்லது BA முதல் வருடத்து மாணவர்களது மாணவர் சுதந்திர சுயமரியாதை சங்கத்தின் ஆதரவின் கீழ் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். 1. மாணவர் சுயமரியாதைக்கு இழுக்காக அநாகரிகமாக மனிதத்தன்மையற்ற கொடூர முறையில் பண்டிதர் நடப்பதை வெறுத்து கண்டிக்கிறது. மாணவர்கள் தொன்று தொட்டு வந்த உரிமைகளை மறுபடியும் வலியுறுத்துகிறது. தண்டம் வசூலிக்கும் கோழைத்தனமான செய்கையை தனது முழு ஆத்ம பலத்துடன் கண்டிக்கிறது. இத்தியாதி இத்தியாதி என்று எழுதி மாணவர் வாழ்க, மாணவர் வெல்க, மாணவர் சுதந்திர சுயமரியாதை சங்கம் என்று எழுதியிருந்தது. பண்டிதரும் பிரின்ஸ்பாலும் மாணவர்களை அணுகினார்கள். பிரின்ஸ்பால் ஆங்கிலத்தில், நடேசா, இங்கே வா என்று அந்த புரட்சி தலைவனை அழைத்தார். நடேசன் தனது வீரர்களுக்கு கண்களினால் சமிக்கை செய்துவிட்டு கம்பீரமாக நடந்து சென்று தனது பூர்ண சுதந்திரத்தை பிரின்ஸ்பால் முன்னும் நிலைநாட்ட பயப்பட மாட்டான் என்பதை காண்பிக்குமாறு தனது துருத்தி கொண்டிருந்த பையில் கையை போட்டார். அடப்பாவி, என்ன செய்யப் போகிறாய் என்று கத்திக்கொண்டே அங்கிருந்த கிழவர் நடேசன் மீது பாய்ந்து அந்த கையை எட்டி பிடித்து வெளியே இழுக்க முயன்றார். நடேசனோ முடியாது என்று பையில் வைத்த கையை எடுக்காமல் இருந்தான். கிழவரோ தனது பிடிக்கும் திறமையில் உடும்பின் உடன்பிறந்த சகோதரன் போல காணப்பட்டார். நடேசன் இதை மாணவர் சுதந்திர சுயமரியாதை சங்கத்தின் குருஷேத்திரமாக எண்ணினான். வித்தல்ராவ் இதை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டும் 2வது பிளாசி யுத்தமாக மதித்தார். வீர யுத்தத்தை கண்ட மாணவர்கள் மாணவர் வெல்க, நடேசனுக்கு ஜே என்று கோஷித்து உற்சாகமூட்டினார்கள். பிரின்ஸ்பாலுக்கும் பண்டிதருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கிழவர் திடீரென தந்திரத்தை மாற்றி குஸ்தி திறமையால் வாடிவனின் கையை அப்படி இப்படி திமிர விடாமல் பிடித்து கொண்டார். அந்தோ அன்று மாணவ சூசு சங்கத்தின் தோல்வியாகவும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் வெற்றியாகவும் போர் முடிந்தது. கிழவனானாலும் சிங்கத்தின் தைரியத்தை படைத்த வெற்றி வீரனைக் கண்டு யாவரும் சித்திர பதுமை போல் நின்றனர். இடது கையால் நடேசனை பிடித்து இறுக்கிக் கொண்டு மிகுந்த கம்பீரமாக தனது வலது கையால் வெள்ளைக்காரர் தொப்பியை எடுக்கும் பாவனையாக பொய் மீசையை எடுத்துவிட்டு, நான் தான் வித்தல்ராவ் CID என்று பிரின்ஸ்பாலுக்கு தன்னுடைய சுய உருவை காட்டினார். காரியம் என்னதென்று விளங்காவிட்டாலும் பிரின்ஸ்பாலுக்கு வித்தல்ராவின் நாடகத் திறமை போற்றாமல் இருக்க முடியவில்லை. அவர் உடனே, உமக்கு எனது மாணவருடன் என்ன வேலை என்றார். அவன் ஒரு பயங்கரமான புரட்சிக்காரன். உம்மேல் வெடிகுண்டை எறிய எத்தனைத்தான். நேற்றே இவன் சூழ்ச்சியை எல்லாம் கண்டுபிடித்து விட்டேன். என்னை இவன் ஏமாற்ற முடியுமா என்று சொல்லிக்கொண்டே புரட்சித் தலைவன் சட்டை பையில் இருந்த அந்த பயங்கரமான வஸ்துவை எடுத்தார். அது கசங்கி போன ஒரு சோற்று பொட்டலமாக இருந்தது.
உடனே யாவரும் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. வாலிபனானாலும் இவ்வளவு தந்திரம் உன்னிடம் இருக்கிறதா? என்னை ஏமாற்றி விட்டதாக மணப்பால் குடிக்காதே, என் கையில் ரெக்கார்டு இருக்கிறது என்று நடேசனை பார்த்து உரிமிவிட்டு விட்டல்ராவ் பிரின்ஸ்பாலுக்கு ருஜு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஆகையால் தான் கண்டுபிடித்த விஷயங்களை எல்லாம் சொல்லி ஒரு துண்டு காகிதத்தை கொடுத்தார். பிரின்ஸ்பாலும் பண்டிதரும் அந்த கடிதத்தை படித்தார்கள். நடேசனுக்கு தமிழில் போய்விடும் போலிருக்கிறதே, எத்தனை தப்பு! குரல் கூடவா சீர்தலைகளை கவனித்து எழுதத் தெரியாது என்று பண்டிதர் சிறிது கோபப்பட்டார். இது இவன்தான் எழுதியது என்று தெரிந்தும் இவனையும் இவன் கூட்டத்தையும் ஏன் கைது செய்யவில்லை என்று தனது கட்சியை ஸ்தாபித்தவர் போல் வித்தல்ராவ் கர்ஜித்தார். பண்டிதர் மிகவும் சாதாரணமாக, இது திருக்குறள், இதற்கு பரிமேலழகர் உரை எழுதியிருக்கிறார் என்று ஆரம்பித்து ஒரு சிறு பிரசங்கம் செய்தார். வித்தல்ராவ் தனது முழு சாமர்த்தியத்தினாலும் ஒவ்வொரு அம்சமாக கண்டுபிடித்த கேஸ் அந்த சோற்று பொட்டலத்தைப் போல சிதைந்து போனது மிகவும் பரிதாபமாக இருந்தது. பிரின்ஸ்பாலும் மாணவர்களை பார்த்து, வகுப்புக்கு போங்கள், ராயர்வாள் உமது துப்பறியும் திறமையை வேறிடத்தில் காட்டும். நீர் என் மார்பை தட்டி கொண்டு மாணவரை சந்தேகித்தது என்னை சந்தேகிப்பது மாதிரி இனி இங்கு அரை நிமிடம் கூட நிற்கக்கூடாது, போம் என்று ஒரே கல்லில் 2 பட்சிகளை அடித்த மாதிரி தனது அதிகாரத்தை நிலைநாட்டி மறைந்தார். 5 நிமிடங்களுக்குப் பிறகு மாசூசு சங்கத்தின் அங்கத்தினர்கள் ஒரு மருந்துக்கு கூட கிடையாது. வித்தல்ராவ் திரும்பிப்போன யாத்திரையை வர்ணிக்க நம்மால் முடியாது. தன்னை ஏமாற்றி தனது கேஸை பாழாக்கிய திருக்குறளையும் அதை எழுதியவரையும் அவர் என்றும் மன்னிக்கவே இல்லை.